ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. பகவான், பக என்ற சொல்லுக்கு பலம் என்று பொருள். வான் என்றால் உடையவர், அதாவது பகவான் வளங்கள், சிறப்புகள், செல்வங்கள் உடையவர். படைப்பின் சிறப்புகளும் பகவானிடம் பொருந்தியுள்ளன. வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல் கடோபனிஷத் 2.2.13 நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். நித்ய என்றால் ஒருமை, பகவானை குறிக்கிறது. நித்யானாம் என்றால் பன்மை, ஜீவாத்மாக்கள் அதாவது உயிர்வாளிகள். நித்ய நித்யானாம், நாம் பலர், கடவுள் ஒருவரே. ஜீவாத்மாக்கள் பலர், கடவுள் ஒருவரே. ஜீவன்கள் எண்ணிலடங்காதவை. அனந்த என்றால் எல்லையற்றவை. இந்த ஜீவன்கள் அதாவது உயிர்வாளிகள் எல்லாம் பரமபுருஷரான பகவானால் பராமரிக்கப்படுகின்றன. சிறிய எறும்பு முதல் பெரிய யானை போன்ற 84 லட்சம் வகையான உயிரின வகைகள் பகவானால் பராமரிக்கப்படுகின்றன. நம்மை அவர் காப்பாற்ற மாட்டாரா என்று நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? பகவானின் பக்தர்களாயிருந்து அவரது பாத கமலங்களில் சரணடைந்து அவருக்கு தொண்டாற்றுவதற்காக மற்றெல்லாவற்றையும் துறந்திருப்பவர்கள் நிச்சயமாக கவனித்துக் கொள்ளப்படுவார்கள். எமது கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் 350க்கும் மேலான மையங்கள் உள்ளன. கிருஷ்ணர் அவற்றையெல்லாம் பராமரித்து வருகிறார். எமது பக்தி தொண்டர்களில் எவரும் தனிப்பட்ட வருவாய்க்காக உழைக்கவில்லை. எனினும் அவர்கள் எல்லோரும் பராமரிக்கப்படுகிறார்கள். பகவத்கீதையில் கிருஷ்ணர் நீ இதை செய், அதை செய், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லவில்லை. நம்மை பராமரிப்பது மட்டுமின்றி நமது பாவங்களின் விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதாகவும் அவர் கூறுகிறார். பகவத்கீதை 18.66. இந்த உறுதிமொழிகள் எல்லாம் தரப்பட்டுள்ளன. பொருளுரை ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 25ஆம் அத்தியாயம் பதம் 2. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.